வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே கன்னி ராசி என்பது 12 ராசிகளில் மிகவும் நுண்ணறிவு, ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்ச்சி அதிகமாக கொண்டு ஒரு சிறப்பு ராசி என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டு வந்தாலும், இந்த ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை மிகவும் சீர்மையான முறையில் நடத்தும் திறமை கொண்டவர்கள். எந்த ஒரு செயலும் அவர்களிடம் இருந்தால் அது சிறந்த முறையில், திட்டமிட்ட முறையில், முழு பொறுப்புடன் நடைபெறும். கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் கூர்மையான அறிவும் சிந்திக்கும் திறனும் கொண்டவர்கள். அவர்கள் எடுத்துக்கொள்ளும் முடிவுகள் சாதாரணமாக இருக்காது. அவை மிகவும் ஆழ்ந்த யோசனையின் பிறகு எடுக்கப்பட்டவை. இதனால் இவர்களுடன் இருப்பவர்கள் அவர்களை நம்பிக்கையுடன் பார்க்கிறார்கள். வாழ்க்கையில் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு படியும் நிதானத்துடனும் புத்திசாலித்தனத்துடனும் இருக்கும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் உண்மையில் மிகவும் உயர்ந்த குணங்களை கொண்டவர்கள் என்று பல ஜோதிடர்கள் பெருமையாக கூறுவார்கள். காரணம் என்னவென்றால், இவர்களிடம் உள்ள பொறுப்புணர்ச்சி, நேர்மை மற்றும் மனிதாபிமானம் மற்றவர்களை விட அதிகமாக இருக்கும். ஒருவருக்கு உதவி தேவைப்பட்டால் அதை மனதார செய்து கொடுப்பவர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இவர்களுடைய இதயம் மிகவும் மென்மையானது. ஆனால் அவர்களின் எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை. குடும்பத்தை பாதுகாப்பது, நண்பர்களை காப்பது மற்றும் வாழ்க்கையில் உயர்வு அடைவது போன்ற விஷயங்களில் அவர்கள் ஒருபோதும் பின்னடைவதில்லை. அதனால்தான் கன்னி ராசிக்காரர்கள் சமூகத்தில் மிகவும் மதிப்பு மரியாதையும் பெறுவார்கள் என்று சோதிடத்தில் கூறப்படுகிறது. கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் திட்டமிடும் திறன் கொண்டவர்கள். அவர்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதை சிறு சிறு விவரங்களாக பிடித்து செய்து முடிப்பார்கள். அதனால்தான் அவர்கள் செய்யும் வேலைகள் பொதுவாகவே மிகச்சிறப்பாக இருக்கும். கல்வி, கணக்கு, ஆராய்ச்சி, நிர்வாகம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு மிகவும் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இவர்களிடம் இருக்கும் பொறுமை மற்றும் கவனம் வாழ்க்கையில் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். பல நேரங்களில் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மனதில் ஓடும் சிந்தனைகள் மிகவும் ஆழமானவை. கன்னி ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கையும் பொதுவாக நல்ல அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் இருக்கும். அவர்கள் குடும்பத்தை மிகவும் முக்கியமாக நினைப்பார்கள். பெற்றோர், சகோதரர்கள், நண்பர்கள் ஆகியோரிடம் அன்பு காட்டுவதில் அவர்கள் முன்னிலையில் இருப்பார்கள். சில சமயங்களில் அவர்கள் மிகவும் கவலைப்படுவார்கள். ஆனால் அந்த கவலை கூட குடும்பத்தின் நலனுக்காகவே இருக்கும். குடும்பத்தை காக்கும் பொறுப்புணர்ச்சி இவர்களிடம் மிகவும் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் சில சமயங்களில் கன்னி ராசிக்காரர்கள் தங்களை மிகவும் கடுமையாக விமர்சிப்பார்கள். அவர்கள் தங்களிடமிருந்து மிகவும் உயர்ந்த தரத்தை எதிர்பார்ப்பார்கள். அதனால் சில நேரங்களில் அவர்கள் மன அழுத்தத்தையும் அனுபவிக்கலாம். ஆனால் அவர்களுடைய உறுதியான மனமும் தன்னம்பிக்கையும் அவர்களை மீண்டும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும். தோல்வி வந்தாலும் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்த வெற்றிக்கான பாதையாக அமைப்பார்கள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, இளஞ்சிவப்பு, கிரீம் நிறம். அதிர்ஷ்ட நாள் புதன்கிழமை. அதிர்ஷ்ட கிரகம் புதன். அதிர்ஷ்ட கல் எமரால்டு, மரகதம். இந்த அதிர்ஷ்டங்களுடன் தொடர்புடைய விஷயங்களை வாழ்க்கையில் பயன்படுத்தினால் கன்னி ராசிக்காரர்களுக்கு மேலும் நல்ல வாய்ப்புகள் மற்றும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. கன்னி ராசிக்காரர்கள் வெளிப்படையாக மிகவும் அமைதியாகவும் எளிமையாகவும் தோன்றுவார்கள். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் எடுக்கும் சிந்தனை உலகம் மிகவும் ஆழமானது. அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த விஷயத்தின் நல்லது கெட்டதும் அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்த பிறகே முடிவு எடுப்பார்கள். அதனால் பல நேரங்களில் அவர்கள் பேசாமல் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அந்த அமைதிக்குள் பல புத்திசாலித்தனமான எண்ணங்களும் திட்டங்களும் மறைந்து கொண்டே இருக்கும். ஒருவரின் உண்மையான குணம் என்ன என்பதை மிகவும் வேகமாக புரிந்து கொள்ளும் திறமை இவர்களிடம் இருக்கும். அதனால் யாரை நம்ப வேண்டும், யாரிடம் தூரம் வைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர்கள் நன்றாக அறிந்து கொள்வார்கள். இந்த நுண்ணறிவுதான் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல சிக்கல்களிலிருந்து காப்பாற்றும் ஒரு பெரிய பலமாக இருக்கிறது. மேலும் கன்னி ராசிக்காரர்கள் ஒருவரிடம் அன்பு வைத்தால் அந்த அன்பு மிகவும் உண்மையானதாகவே இருக்கும். அவர்கள் எளிதில் யாரையும் நெருக்கமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒருவரை மனதாக ஏற்றுக்கொண்டால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார்கள். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் நம்பிக்கைக்கூடிய நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் மாறுவார்கள். ஆனால் ஒருவேளை யாராவது அவர்களின் நம்பிக்கையை துரோகம் செய்தால் அவர்கள் மீண்டும் அந்த நபரை வாழ்க்கையில் அனுமதிப்பது மிகவும் அரிது. இந்த குணம் அவர்களை மிகவும் உறுதியான மனிதர்களாக மாற்றுகிறது. கன்னி ராசிக்காரர்கள் காதலில் மிகவும் உண்மையானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வெளிப்படையாக காதலை அதிகமாக காட்டாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் அன்பு மிகவும் ஆழமானதாக இருக்கும். ஒருவரை காதலிக்க ஆரம்பித்தால் அந்த உறவை மிகவும் கவனமாக பாதுகாக்க முயற்சி செய்வார்கள். அவர்களுக்கு காதல் என்பது ஒரு விளையாட்டு அல்ல, அது வாழ்க்கையின் முக்கியமான பொறுப்பு என்று அவர்கள் கருதுவார்கள். அதனால் அவர்கள் காதலில் மிகவும் நம்பிக்கை, மரியாதை மற்றும் உண்மையை முக்கியமாக நினைப்பார்கள். திருமண வாழ்க்கையில் கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்பான வாழ்க்கை துணையாக இருப்பார்கள். குடும்பத்தை பாதுகாப்பது, வாழ்க்கையை சீராக நடத்துவது மற்றும் எதிர்காலத்தை திட்டமிடுவது போன்ற விஷயங்களில் அவர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள். சில சமயங்களில் அவர்கள் மிகவும் சிறு விஷயங்களையும் கவனிப்பதால் வாழ்க்கை துணைக்கு அவர்கள் அதிகமாக கட்டுப்படுத்தப்படுவதாக தோன்றலாம்.
ஆனால் அதன் பின்னால் இருக்கும் காரணம் குடும்ப நல்ல நிலையில் இருக்க வேண்டும், அவர்களின் அக்கறைதான். அதனால் கன்னி ராசிக்காருடன் வாழும் வாழ்க்கை பொதுவாக நிலைத்தன்மையுடனும் பாதுகாப்புடனும் இருக்கும். பணம் சம்பாதிப்பதில் கன்னிராசிக்காரர்கள் மிகவும் திட்டமிடும் குணம் கொண்டவர்கள். அவர்கள் எளிதில் பணத்தை வீணாக செலவழிக்க மாட்டார்கள். சம்பாதித்த பணத்தை எப்படி பாதுகாக்க சேமிக்க வேண்டும், எப்படி அதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதில் அவர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அதனால் பல நேரங்களில் வாழ்க்கையின் நடுவயதிற்கு பிறகு அவர்கள் நல்ல பொருளாதார நிலையை அடைவார்கள். கல்வி, வணிகம், மருத்துவம், கணக்கு, நிர்வாகம் மற்றும் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் அவர்கள் மிகவும் சிறப்பாக முன்னேறுவார்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு சில சமயங்களில் வாழ்க்கையில் தாமதமாக வெற்றி கிடைக்கலாம். ஆனால் அந்த வெற்றி மிகவும் நிலையானதாக இருக்கும். அவர்கள் எடுத்த முயற்சிகள் வீணாக போகாது. ஒரு நாள் அது பெரிய பலனை கொடுக்கும். அதனால்தான் பல ஜோதிடர்கள் கன்னிராசிக்காரர்களை மெதுவாக உயர்ந்த நிலையாக நிற்கும் மனிதர்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் அமைதியாக உழைப்பார்கள். ஆனால் ஒரு நாள் அனைவரும் அவர்களின் சாதனையை கவனிக்க வேண்டிய நிலை வரும். கன்னி ராசிக்காரர்களின் பெரிய பலம் அவர்களின் சிந்தனை திறதான். ஆனால் சில சமயங்களில் அதே விஷயம் அவர்களுக்கு சவாலாகவும் மாறலாம். அவர்கள் மிகவும் அதிகமாக யோசிப்பதால் சிறிய விஷயங்களையும் பெரிய பிரச்சனையாக நினைத்து கவலைப்படுவார்கள். இதனால் மன அழுத்தம் அதிகமாகும் வாய்ப்புகள் இருக்கும். மேலும் அவர்கள் தங்களிடமிருந்து மிகவும் அதிக எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்வார்கள். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்றால் அவர்கள் தங்களை மிகவும் கடுமையாக விமர்சிப்பார்கள். ஆனால் இந்த சவால்களை கடந்து செல்லும் வலிமையும் கன்னி ராசிக்காரர்களிடம் இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையை மெதுவாக புரிந்து கொண்டு முன்னேற ஆரம்பித்தால் அவர்களுக்கு கிடைக்கும் வெற்றிகள் மிகவும் பெரியதாக இருக்கும். அமைதியாக உழைத்து உயர்ந்து நிற்பது இவர்களின் வாழ்க்கை முறை என்பதால் காலம் செல்ல செல்ல அவர்கள் வாழ்க்கையில் நிலையான மகிழ்ச்சியும் மரியாதையும் பெறுவார்கள். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களிடம் வெளியில் தெரியாத பல வலிமைகள் மறைந்திருக்கும். அவர்கள் மிகவும் அமைதியாகவும் எளிமையாகவும் வாழ விரும்புவார்கள். ஆனால் அந்த அமைதியின் பின்னால் மிகப்பெரிய மன வலிமை இருக்கும். ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே பதற்றப்படாமல் அதை எப்படி சரி செய்யலாம் என்று யோசித்து கொண்டே இருப்பார்கள். இந்த குணம்தான் அவர்களை வாழ்க்கையில் மிகவும் வலிமையானவர்களாகவும் திறமையானவர்களாகவும் மாற்றுகிறது. பலர் தோல்வி வந்தால் உடைந்து போகலாம். ஆனால் கன்னிராசிக்காரர்கள் தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் எழுந்து நிற்பார்கள். இந்த மன உறுதிதான் அவர்களின் மறைந்திருக்கும் மிகப்பெரிய சக்தி என்று கூறப்படுகிறது. மேலும் இவர்களிடம் இருக்கும் நுண்ணறிவு அவர்களை பல நேரங்களில் மற்றவர்களை விட ஒரு படி முன்னிலையில் நிறுத்தும். யாராவது ஏமாற்ற முயற்சி செய்தாலும் அதை அவர்கள் விரைவாக புரிந்து கொள்வார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் பல அபாயங்களிலிருந்து தப்பித்து செல்ல முடியும். கன்னி ராசிக்காரர்கள் எப்போதும் அமைதியாக செயல்படுவார்கள். ஆனால் தேவையான நேரத்தில் அவர்கள் எடுத்த முடிவு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த குணம் அவர்களை சமுதாயத்தில் மதிப்புக்குரியவர்களாக மாற்றுகிறது. வாழ்க்கையில் கன்னி ராசிக்காரர்களுக்கும் சில சோதனைகள் வரும். குறிப்பாக அவர்கள் இளமை வயதில் சில தடைகள், தாமதங்கள் அல்லது மன வருத்தங்கள் சந்திக்கலாம். அவர்கள் செய்த உழைப்பிற்கு உடனே பலன் கிடைக்காமல் இருக்கலாம். இதனால் சில நேரங்களில் அவர்கள் மனதில் ஏமாற்றம் தோன்றலாம். ஆனால் அந்த காலம் நீண்ட நாட்கள் இருக்காது. காரணம் கன்னிராசிக்காரர்களின் உழைப்பும் பொறுமையும் இறுதியில் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். பல நேரங்களில் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் திடீரென வரும். அந்த மாற்றம் அவர்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வரும். இதுவரை கடினமாக இருந்த வாழ்க்கை மெதுவாக எளிதாக மாற ஆரம்பிக்கும். அதே போல சில ஜோதிடர்கள் கூறுவது என்னவென்றால் கன்னி ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் நடுவயதிற்கு பிறகு மிகவும் பெரிய அதிர்ஷ்டங்கள் வரும் என்பதாகும். அந்த நேரத்தில் அவர்கள் பணம், மரியாதை மற்றும் நிலையான வாழ்க்கை ஆகியவற்றை பெறுவார்கள். திருமண வாழ்க்கையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு சில ராசிகள் மிகவும் நல்ல பொருத்தமாகவே இருக்கும் என்று ஜோதிடம் கூறுகிறது. குறிப்பாக ரிஷபம், மகரம், கடகம் போன்ற ராசிகளுடன் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் புரிதலுடனும் இருக்கும். இந்த ராசிக்காரர்களின் குணநலங்கள் கன்னி ராசிக்காரர்களின் சிந்தனையுடன் நன்றாக பொருந்தும். அதனால் குடும்ப வாழ்க்கையில் அதிகமான சண்டைகள் இல்லாமல் சமநிலை நிலவும். மேலும் சில சமயங்களில் மிதுனம் அல்லது துலாம் போன்ற ராசிகளுடன் நல்ல நட்பு மற்றும் காதல் உருவாகும். ஆனால் எந்த ராசி இருந்தாலும் உண்மையான புரிதலும் அன்பும் இருந்தால் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்பானவர்களாக இருப்பதால் அவர்களுடன் வாழும் நபருக்கு பாதுகாப்பான மற்றும் நிலையான வாழ்க்கை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஜோதிடத்தில் ராஜயோகம் என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு, மரியாதை மற்றும் செல்வம் கிடைக்கும் காலத்தை குறிக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இந்த ராஜயோகம் வரும் என்று பல ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் மிகவும் அமைதியாக உழைத்தாலும் ஒரு நாள் அந்த உழைப்பின் பலன் பெரிய அளவில் வெளிப்படும். அந்த நேரத்தில் அவர்கள் சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைவார்கள். சில கன்னிராசிக்காரர்கள் வணிகத்தில் பெரிய வெற்றி பெறுவார்கள். சிலர் கல்வி மற்றும் அறிவுத்துறையில் உயர்ந்த பதவியை அடைவார்கள்.
மற்றவர்கள் அரசியல் அல்லது நிர்வாகத் துறைகளில் பெரிய பெயரை பெறுவார்கள். அவர்களின் பொறுமை, நுண்ணறிவு மற்றும் நேர்மை அவர்களை அந்த உயர்வுக்கு கொண்டு செல்லும். அதனால்தான் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் சாதாரணமாக இருந்தாலும் பின்னர் அது மிகவும் பிரகாசமாக மாறும் என்று ஜோதிடம் கூறுகிறது. அது மட்டுமில்லாமல் கன்னி ராசியில் பிறந்தவர்களை பார்த்தவுடன் அவர்களின் முகத்தில் ஒரு தனித்துவமான அமைதியும் அறிவும் தெரியும். பொதுவாக இவர்களின் முகம் மிகவும் தெளிவாகவும் சுத்தமாகவும் இருக்கும். கண்களில் ஒரு கூர்மையான கவனமும் சிந்தனையும் தெரியும். அவர்கள் அதிகமாக பேசாமல் இருந்தாலும் அவர்களின் பார்வையிலேயே பல விஷயங்களை புரிந்து கொள்ளும் ஆழம் இருக்கும். கன்னி ராசிக்காரர்களின் உடல் அமைப்பு பொதுவாக சீரானதாகவும் ஒழுங்காகவும் இருக்கும். அவர்கள் தங்கள் உடல் மற்றும் தோற்றத்தை மிகவும் சுத்தமாகவும் அழகாகவும் வைத்துக்கொள்ள விரும்புவார்கள். மேலும் அவர்கள் உடை அணிவதில் கூட ஒரு சுத்தமான மற்றும் ஒழுங்கான நடைமுறை இருக்கும். மிகுந்த ஆடம்பரத்தை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் எளிமையான அழகை அவர்கள் மிகவும் மதிப்பார்கள். அதனால் கன்னி ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் சுத்தம், ஒழுக்கம் மற்றும் நேர்த்தி மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும். இந்த இயல்பான கவர்ச்சி அவர்களை மற்றவர்களிடையே தனித்துவமாக காட்டும். கன்னி ராசிக்காரர்கள் பொதுவாக மிகவும் அமைதியானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எளிதில் கோபப்பட மாட்டார்கள். ஆனால் ஒருவேளை அவர்கள் கோபம் வந்தால் அது மிகவும் ஆழமானதாக இருக்கும். காரணம் என்னவென்றால் அவர்கள் நீண்ட நேரம் பல விஷயங்களை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு அமைதியாக இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் அந்த உணர்ச்சிகள் எல்லாம் சேர்ந்து வெளிப்படும். அந்த நேரத்தில் அவர்கள் மிகவும் கடுமையாக பேசக்கூடும். ஆனால் அந்த கோபம் நீண்ட நேரம் நீடிக்காது. அவர்கள் மனம் மிகவும் மென்மையானது என்பதால் சில நேரம் கழித்து மீண்டும் அமைதியாகி விடுவார்கள். யாராவது அவர்களை உண்மையாக புரிந்து கொண்டு பேசினால் அவர்கள் விரைவாக சமாதானமாகி விடுவார்கள். அதனால் கன்னி ராசிக்காரர்களின் கோபம் திடீரென வரும். ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது என்று கூறப்படுகிறது. பணம் சம்பாதிப்பதில் மட்டுமில்லாமல் அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதில் கூட கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலிகள். அவர்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் எங்கே செலவிட வேண்டும், எதை சேமிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு முடிவெடுப்பார்கள். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் மெதுவாக இருந்தாலும் உறுதியான செல்வத்தை உருவாக்குவார்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு திடீரென வரும் அதிர்ஷ்டத்தை விட அவர்கள் செய்த உழைப்பின் பலன்தான் அதிகமாக இருக்கும். அதனால் அவர்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் முழு கவனத்தையும் செலுத்துவார்கள். வணிகம், கணக்கு, மருத்துவம், கல்வி மற்றும் நிர்வாகம் போன்ற துறைகளில் அவர்கள் பணம் சம்பாதிக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கும். அவர்கள் பணத்தை வீணாக செலவழிக்காமல் சரியான முறையில் பயன்படுத்துவதால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நல்ல செல்வந்தர்களாக மாறும் வாய்ப்புகள் உள்ளது. கன்னி ராசிக்காரர்கள் வெளியில் மிகவும் தைரியமாக தோன்றினாலும் அவர்களுக்குள் உள்ளத்தில் சில பயங்கள் இருக்கும். குறிப்பாக அவர்கள் தவறு செய்வதை மிகவும் பயப்படுவார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் எப்போதும் சரியான முறையில் செயல்பட வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனால் ஏதேனும் தவறு நடந்தால் அது அவர்களை மிகவும் பாதிக்கும். மேலும் அவர்கள் நம்பியவர்கள் துரோகம் செய்வதை மிகவும் பயப்படுவார்கள். காரணம் அவர்கள் ஒருவரை நம்ப ஆரம்பித்தால் முழு மனதோடு நம்புவார்கள். அந்த நம்பிக்கை உடைந்தால் அது அவர்களின் மனதை மிகவும் பாதிக்கும். ஆனால் இந்த அனுபவம் கூட அவர்களை வாழ்க்கையில் மேலும் புத்திசாலிகளாக மாற்றும். காலம் செல்ல செல்ல அவர்கள் யாரையும் நம்ப வேண்டும், யாரிடம் தூரம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்வார்கள். அடுத்ததாக கன்னி ராசியில் பிறந்தவர்கள் சிறு வயதிலிருந்தே மற்ற குழந்தைகளிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார்கள் என்று பலர் ஜோதிடர்கள் கூறி வந்தாலும் அவர்கள் சிறு வயதிலேயே மிகவும் கவனமாகவும் அமைதியாகவும் இருப்பார்கள். மற்ற குழந்தைகள் விளையாட்டிலும் சலசலப்பிலும் அதிகமாக ஈடுபட்டாலும் கன்னி ராசிக்காரர்கள் பல நேரங்களில் அமைதியாக ஏதாவது ஒன்றை கவனித்து பார்க்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். புத்தகங்கள், அறிவு மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே ஆர்வங்கள் இருக்கும். இதனால் பள்ளி கல்வியில் அவர்கள் பொதுவாக நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். மேலும் அவர்கள் பெற்றோரின் வார்த்தைகளை மிகவும் மதிக்கும் குணம் கொண்டவர்கள். ஆசிரியர்கள் கூறும் அறிவுரைகளையும் அவர்கள் கவனமாக கேட்டு பின்பற்றுவார்கள். இதனால் பல நேரங்களில் ஆசிரியர்களின் விருப்பமான மாணவர்களாக கன்னிராசி குழந்தைகள் மாறுவார்கள். ஆனால் சில சமயங்களில் அவர்கள் மிகவும் அமைதியாக இருப்பதால் அவர்களின் திறமை உடனே வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் அறிவும் திறமையும் மெதுவாக வெளிப்பட்டு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். ஜோதிட கணிப்புகளின்படி கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட காலங்களில் பெரிய அதிர்ஷ்டங்கள் வரும் என்று கூறப்படுகிறது. பொதுவாக அவர்கள் இளமை காலத்தில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த உழைப்பின் பலன் வாழ்க்கையின் அடுத்த கட்டங்களில் மிகப்பெரிய முன்னேற்றமாக மாறும். குறிப்பாக 30 வயதுக்கு பிறகு கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்று பலர் நம்புகிறார்கள். அந்த காலத்தில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு, பணவரவு மற்றும் சமூக மரியாதை ஆகியவை அதிகரிக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும், சிலருக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். அவர்களின் முயற்சிக்கு கிடைக்கும் இந்த பலன் அவர்களை வாழ்க்கையில் மிகவும் நிலையான நிலைக்கு கொண்டு செல்லும். அதனால் கன்னி ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மெதுவாக வந்தாலும் அது மிகவும் உறுதியானதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் பொதுவாக நடுவயதிற்குள் ஏற்படும்.
பலருக்கு 28 முதல் 35 வயதுக்குள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அந்த மாற்றம் வேலை, வணிகம் அல்லது குடும்ப வாழ்க்கை போன்ற எந்த துறையிலும் இருக்கலாம். இதுவரை சாதாரணமாக இருந்த வாழ்க்கை அந்த நேரத்தில் மெதுவாக உயர்ந்து செல்ல ஆரம்பிக்கும். அந்த காலத்தில் அவர்கள் எடுத்த முடிவுகள் மிகவும் முக்கியமானவையாகும். சரியான முடிவுகளை எடுத்தால் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடையலாம். அவர்களின் பொறுமை, உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனம் இந்த மாற்றத்தை வெற்றியாக மாற்றும். அதனால் அந்த வயதுக்கு பிறகு கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகவும் நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் முன்னேற ஆரம்பிப்பார்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு ஆன்மீக உணர்வு மிகவும் ஆழமாக இருக்கும். அவர்கள் வெளிப்படையாக அதிகமாக காட்டாமல் இருந்தாலும் உள்ளத்தில் கடவுளின் மீது ஒரு வலிமையான நம்பிக்கை இருக்கும். பிரார்த்தனை, தியானம் மற்றும் அமைதியான ஆன்மீக சிந்தனைகள் அவர்களின் மனதை மிகவும் அமைதியாக வைத்திருக்க உதவும். பல நேரங்களில் அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் சோதனைகள் கூட அவர்களை ஆன்மீக பாதைக்கு இழுத்துச் செல்லும். அந்த அனுபவங்கள் அவர்களை மேலும் மன வலிமை கொண்டவர்களாக மாற்றும். அதனால் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள். அந்த ஆன்மீக நம்பிக்கை அவர்களுக்கு வாழ்க்கையில் அமைதியும் மனநிறைவையும் தரும். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் பல நல்ல குணங்களை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் மறைந்திருக்கும் பலவீனங்களும் இருப்பதாக அவர்கள் மிகவும் அதிகமாக யோசிக்கும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு சிறிய விஷயத்தை கூட அவர்கள் பலமுறை சிந்தித்து பார்ப்பார்கள். இதனால் சில நேரங்களில் தேவையற்ற கவலை அவர்களை சுற்றி கொள்ளும். மற்றவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் விஷயங்களை கூட அவர்கள் மிகப்பெரியதாக நினைத்து மனதில் வைத்துக் கொள்வார்கள். இந்த அதிகமான சிந்தனை சில நேரங்களில் அவர்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்கும். மேலும் கன்னிராசிக்காரர்கள் தங்களை மிகவும் கடுமையாக மதிப்பிடும் குணம் கொண்டவர்கள். அவர்கள் எப்போதும் நான் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருப்பார்கள். அதனால் அவர்கள் செய்த நல்ல விஷயங்களையும் சரியாக பாராட்டி கொள்ளாமல் இன்னும் என்ன குறை இருக்கிறது என்று தேடுவார்கள். இந்த குணம் ஒருபுறம் அவர்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும். ஆனால் மறுபுறம் அவர்களுக்கு உள்ளார்ந்த அழுத்தத்தையும் கொடுக்கலாம். ஜோதிட கணிப்புகளின் படி சில ராசிகளுடன் கன்னி ராசிக்காரர்களுக்கு எளிதில் கருத்து வேறுபாடுகள் உருவாகும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக மிகவும் ஆவேசமான அல்லது மிகவும் சுதந்திரமாக வாழ விரும்பும் சில ராசிகளுடன் அவர்கள் எளிதில் ஒத்துப்போக முடியாமல் இருக்கலாம். காரணம் என்னவென்றால் கன்னி ராசிக்காரர்கள் ஒழுங்கு, கட்டுப்பாடு மற்றும் திட்டமிடுதல் ஆகியவற்றை மிகவும் முக்கியமாக நினைப்பார்கள். ஆனால் சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையை மிகவும் சுதந்திரமாகவும் சிந்திக்காமல் முடிவெடுக்கும் துறையிலும் நடத்துவார்கள். இந்த குண வேறுபாடு காரணமாக சில சமயங்களில் சண்டைகள் அல்லது புரிதல் குறைபாடுகள் ஏற்படலாம். ஆனால் உண்மையில் எந்த ராசியும் நிரந்தரமாக மற்றொரு ராசியை வெறுக்க வேண்டும் என்று ஜோதிடம் கூறுவதில்லை. புரிதல், மரியாதை மற்றும் பொறுமை இருந்தால் எந்த ராசிகளும் நல்ல உறவை உருவாக்க முடியும். மேலும் இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கையில் சில சோதனை காலங்கள் இருக்கும் என்று ஜோதிடம் கூறுகிறது. அதுபோல் கன்னி ராசிக்காரர்களுக்கும் சில காலங்களில் சவால்கள் அதிகமாக இருக்கலாம். அந்த நேரங்களில் வேலை, பணம் அல்லது குடும்ப வாழ்க்கையில் சில தடைகள் தோன்றலாம். அவர்கள் செய்த முயற்சிகளுக்கு உடனடி பலன் கிடைக்காமல் போகலாம். இந்த காலம் அவர்களின் பொறுமைகளையும் மன வலிமைகளையும் சோதிக்கும் ஒரு கட்டமாக இருக்கும். ஆனால் இந்த சோதனை காலங்கள் நிரந்தரமாக இருக்காது. கன்னி ராசிக்காரர்கள் அமைதியாக உழைத்து பொறுமையாக இருந்தால் அந்த சவால்களை அவர்கள் கடந்து செல்ல முடியும். அந்த அனுபவங்கள் அவர்களை மேலும் வலிமையானவர்களாக மாற்றும். பல நேரங்களில் அந்த சோதனை காலத்திற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் கூட ஏற்படலாம். கன்னி ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் புத்திசாலித்தனமும் பொறுமையும் தான். அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமாக செய்ய மாட்டார்கள். எல்லா விஷயங்களையும் கவனமாக ஆராய்ந்து பார்த்த பிறகே முடிவெடுப்பார்கள். இந்த குணம் அவர்களை பல போட்டிகளில் முன்னிலையில் நிறுத்தும். மற்றவர்கள் வேகமாக முடிவெடுக்கும் போது கன்னி ராசிக்காரர்கள் அமைதியாக யோசித்து சரியான வழியை தேர்வு செய்வார்கள். மேலும் அவர்கள் எளிதில் கைவிடும் குணம் கொண்டவர்கள் அல்ல. ஒரு இலக்கை நிர்ணயித்தால் அதை அடையும் வரை அவர்கள் முயற்சி செய்வார்கள். இந்த உறுதி மற்றும் மன வலிமைதான் அவர்களை வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக மாற்றுகிறது. அதனால் கன்னி ராசிக்காரர்களை தோற்கடிப்பது மிகவும் கடினம் என்று பலர் கூறுகிறார்கள். அவர்களின் அமைதி, அறிவு மற்றும் தொடர்ந்து உழைக்கும் குணம் இறுதியில் அவர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையை நெருக்கமாக கவனித்தால் அவர்களிடம் இருக்கும் மிகப்பெரிய பலம் அவர்களின் நுண்ணறிவும் ஒழுங்கும் தான் என்று பலர் உணர்வார்கள். அவர்கள் எந்த ஒரு செயலையும் கவனக்குறைவாக செய்ய மாட்டார்கள். சிறிய விஷயமாக இருந்தாலும் அதை முழு கவனத்துடன் செய்து முடிப்பார்கள். இந்த குணம் அவர்களை வாழ்க்கையில் பல வெற்றிகளுக்கு வழிநடத்தும். மற்றவர்கள் கவனிக்காத சிறிய விஷயங்கள் கன்னி ராசிக்காரர்கள் கண்டுபிடித்து சரி செய்யும் திறன் கொண்டவர்கள். இதனால் அவர்கள் எந்த வேலை செய்தாலும் அது மிகவும் சிறப்பாக முடியும். மேலும் அவர்கள் மிகவும் பொறுமையானவர்கள். பலர் உடனே சோர்ந்துவிடும் சூழ்நிலைகளிலும் கன்னி ராசிக்காரர்கள் அமைதியாக முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த பொறுமைதான் அவர்களை மெதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். அவர்கள் வெற்றி பெறுவதற்கான பாதை சில நேரங்களில் நீண்டதாக இருக்கலாம். ஆனால் அந்த பாதையில் அவர்கள் உறுதியுடன் நடந்து செல்வார்கள். இதனால் இறுதியில் அவர்கள் அடையும் வெற்றி மிகவும் நிலையானதாகவே இருக்கும். ஜோதிடத்தில் சில சமயங்களில் கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் திடீரென மாற்றத்தை ஏற்படுத்தும் அதிர்ஷ்ட சம்பவங்கள் வரும் என்று கூறப்படுகிறது. நீண்ட நாட்கள்
நாட்கள் அவர்கள் உழைத்த ஒரு முயற்சி திடீரென பெரிய வெற்றியாக மாறும் வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு திடீரென கிடைக்கலாம். சிலருக்கு வணிகத்தில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கலாம். இந்த வகையான அதிர்ஷ்டங்கள் பொதுவாக அவர்கள் நீண்ட காலம் உழைத்த பிறகே வரும். அதனால் அந்த வெற்றி அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகளையும் திருப்திகளையும் தரும். பல நேரங்களில் அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத சந்திப்புகள் அல்லது வாய்ப்புகள் கூட பெரிய முன்னேற்றத்திற்கு காரணமாக மாறலாம். இந்த வகையான திருப்பங்கள் அவர்களின் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். பணம் சம்பாதிப்பதில் மட்டுமல்லாமல் அதை பாதுகாப்பாக வளர்த்து கொள்ளும் திறனும் கன்னி ராசிக்காரர்களிடம் இருக்கும். அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை மிகவும் கவனமாக பயன்படுத்துவார்கள். தேவையில்லாத செலவுகளை குறைத்து எதிர்காலத்திற்காக சேமிக்கும் குணம் அவர்களிடம் இருக்கும். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் மெதுவாக இருந்தாலும் பல நல்ல பொருளாதார நிலையை உருவாக்குவார்கள். மேலும் அவர்கள் வேலை செய்யும் துறையில் முழு கவனத்தையும் செலுத்துவார்கள். எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் அதை நன்றாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்வார்கள். இதனால் அவர்கள் மெதுவாக செல்வம் சேர்த்து கொள்ள முடியும். கன்னி ராசிக்காரர்கள் எளிதில் ஆபத்தான முதலீடுகளில் இறங்க மாட்டார்கள். அவர்கள் பாதுகாப்பான மற்றும் நிலையான வழிகளை தேர்வு செய்வார்கள். இந்த புத்திசாலித்தனம்தான் அவர்களை காலப்போக்கில் பணக்காரர்களாக மாற்றும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்றும் அந்த மாற்றம் வேலை, வணிகம் அல்லது குடும்ப வாழ்க்கை போன்ற எந்த துறையிலும் இருக்கலாம். அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் வாய்ப்பு இருக்கும். இதுவரை சாதாரணமாக இருந்த வாழ்க்கை அந்த திருப்பத்தின் பிறகு மிகவும் உயர்ந்த நிலைக்கு செல்லலாம். அவர்கள் உழைத்த பல வருடங்களின் பலன் அந்த நேரத்தில் வெளிப்படும். இதனால் அவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய மனிதர்கள் மற்றும் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். இந்த மாற்றம் அவர்களின் வாழ்க்கையை மேலும் உற்சாகமாகவும் நிறைவாகவும் மாற்றும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.